பிடிப்பு ஆரம்பலாங்க. அவளுவெல்லாம் பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? எல்லாவளுக்கும் தெரிஞ்சதுன்னா குடத்தை தூக்கிட்டு வந்துருவாளுவோ. நிம்மதியா தண்ணி கூட பிடிக்க முடியாது. நம்ம முதல்ல பிடிச்சுக்கிடுவோம் நம்மளுக்கு தேவையான தண்ணி எல்லாம். ஏடி சௌந்தர்யா தண்ணி வருதோ? அடடே இந்த எலியாச்சி சீ இது பாத்துட்ட. ஆமாச்சி தண்ணி வருது. அப்ப போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு தண்ணி வருதுனே. எலியாச்சி சும்மா கடங்க நீங்க வேற ஒருத்தர். இப்ப எல்லாவளும் குடத்தை கொண்டுட்டு வந்துருவாளுவோ. நம்ம அரமலாம நம்மளுக்கு வேனுக்கு தண்ணியை பிடிச்சிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் எல்லாவளுக்கும் சொல்லுவாச்சி கூட 2 கூட தண்ணி பிடிக்கலாம்ல. நீ சொல்லுது சரிதான். ஆனா எல்லாவளுக்கும் தெரிஞ்சதுன்னா சண்டைக்கு ராட்டி வருவாளுவோ. எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்லல நீ? அவளுக்கு தேவனா அவளும் இருந்து பிடிக்கணும். அவளுவாட்டுக்கு வீட்டுல அக்கனியா உட்காருவாளுவலாம். நம்ம தண்ணி வந்தது பாத்துட்டு போய் அவளுக்கு சொல்லணுமா? ரொம்ப அவசியம் பாருங்க. கொண்டாங்க கொண்டாங்க என் குடத்தை வச்சு நான் பிடிக்க. நீங்க வீட்டுல போய் 2 குடத்தை தூக்கிட்டு வாங்க. அதுவும் சரிதானே. சரி நான் வீட்டுல போய் குடத்தை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க போங்க வந்துட போறாளுவோ. கொலாயடி கிட்ட வீடு இருக்குது. நம்மளுக்கு ஒரு வசதியா தான் இருக்குமா. தண்ணி நல்ல கண்ணாடியா விழுதே பரவாயில்லையே. எங்க குடிச்சு பாப்போம் லைட்டா உப்பா இருக்கா எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்கு தண்ணி. நல்லா உலக்கி வச்சுக்கிடலாம். தண்ணி கூட 2 குடம் எடுப்போம். துணி வேற நிறைய கடக்கு. இவ்வளவு வர்றதுக்குள்ள துணியையும் போட்டு துவைச்சிடணும். இங்கேயே நல்ல தண்ணியில துவைச்சாதான் துணிக்கு நிறைய நொர வரும்பா. இந்த உப்பு தண்ணியில துவைச்சு துணியெல்லாம் துணியாவே இருக்க மாட்டேங்கி. நான் போய் குடத்தை வச்சுட்டு துணி எடுத்துட்டு வரேன். தண்ணி நல்ல தண்ணியா இருக்காடி? நல்ல தண்ணியா இருக்கு பாத்துக்கோங்க. புடிங்க. நான் கூட ஒரு குடம் உலக்கி எடுத்து வைக்கணும். அது போக கொஞ்சம் துணி எல்லாம் கடக்கு எடுத்துட்டு வரேன். இங்க வச்சே துவைச்சு போட்ட வேண்டியதான். போங்க போங்க போய் பைப்ல வச்சு புடிங்க. வேஸ்டா போது பாருங்க. எவ்வளவு பார்த்தா வந்துருவாளுவோ பிடிக்கிறதுக்கு. ஏடி சீக்கிரம் ஆடி. இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவேன். நம்ம ஃப்ரெண்ட் குருவி குருடியாரு சொல்லலாமா? அவளுக்கு தெரிஞ்ச சண்டைலாம் போடுவா. எனக்கு சொல்லாம நீ மட்டும் தண்ணி பிடிச்சிருக்கேன்னு என்ன செய்யனே தெரியலையே. யாச்சி தண்ணி பிடிச்சிட்டீங்கன்னா தூர போங்க. நான் துணியை போட்டு துவைக்கட்டும். ஏடி பார்வதி அடுத்து இம்புட்டு துணியை தூக்கிட்டு வரவா? எவ்வளவு பார்த்தா சண்டைக்கு வந்துருவா பாத்துக்கோ. நீங்க சும்மா இருந்தா போது. எவ வந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன். நீங்க தூர தள்ளுங்க சீக்கிரம். இவன் என்ன பெருமை இப்படி கால நீடி உட்கார்ந்துட்டா. எம்புட்டு நொர வருது. சீ இந்த உப்பு தண்ணியில துவைச்சா இம்புட்டு நொர வருதா? நல்ல தண்ணியில போட்டு துணியை துவைச்சாதான் துவைச்ச மாதிரி இருக்குமா. எவ்வளவு நல்ல அழுக்கு குளுக்குளுன்னு போதப்பா. பரவாயில்ல. 1000 குடம் தண்ணி எடுத்து 1000 பூ பூத்துச்சான். 2000 குடம் தண்ணி எடுத்து 2000 பூ பூத்துச்சான். பாட்டனி பாட்டு. இந்த முக்காடு போட்ட முதேவிய பாரு. உட்கார்ந்து துவைச்சுக்கிட்டுல இருக்கு. நல்ல தண்ணியில வா போய் கேப்ப என்னன்னு. அதானே. ஏட்டி சௌந்தர்யா எருமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவளும் பார்த்ததுக்குள்ள துவைச்சிட்டு போயிரலான்னு பார்த்தா வந்துட்டாளுவல 2 பேரும். ஐயோ இவ்வளவு நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போறத பார்த்தாளுவல நம்ம ஃப்ரெண்ட் குருவி குருடில சொல்லி கொடுத்துருவாளுவோ. அப்புறம் அவ சண்டைக்குல வருவா. நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வாயை மூடிட்டு கமக்கமா எனக்குள்ள நின்றணும். எலியாச்சி தூர தள்ளிருங்க. நான் இப்ப இந்த குடத்தை கொண்டு எரிய போறேன். அவ மண்டையில பட்டு 2ஆ பொளக்க போகுது. நீங்க உடல் நின்னு உங்க மண்டையில கிண்டல பட்டுட்டே இன்னையும் சொல்லக்கூடாது. இவ என்ன பண்ண போறா? இந்த வச்சிக்கோ. நல்லா அடிச்சு உடலட்டு விடாத. இவளுக்கு குழுப்பு பாரு. ஏட்டி எதுக்கிட்ட என்னைய போட்டு அடிச்சி எப்படி? ஏட்டிங்க என்ன சண்டை என்னாச்சு? என்னாச்சு இந்த கிறுக்கி சௌந்தர்யா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இங்க தண்ணி போதுன்னு உட்கார்ந்து துவைச்சிக்கிட்டு இருக்கா குடிக்க தண்ணியில. சரி எல்லாரும் பிடிச்சது போக மீதி உள்ள தண்ணியில அவ இப்படி பண்ணா கூட சரின்னு நான் விட்டுருவேன். இன்னும் ஒருத்தரும் பிடிக்கவும் இல்லை. தண்ணியே 6 நாளுக்கு ஒருக்கையோ 7 நாளுக்கு ஒருக்கையோ வருது. இங்க அவன் குடிக்க தண்ணி இல்லாம கடக்கா. இவன் உட்கார்ந்து துவைச்சிக்கிட்டு இருக்கா. பின்ன அவ மண்டையை உடைக்காம நான் என்ன செய்வேன்? இல்ல சொல்லுங்க. என்ன தண்ணி வந்துட்டா சொல்லவே இல்ல. எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ எல்லாரும் வந்து சுத்தல போடிட்டாவோ. இன்னைக்கு சௌந்தர்யா செத்தா. இங்கரி கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா எல்லாரும் வந்துருவியால. தண்ணி அதுவா தன்னால பேக்கிட்டு இருந்து. நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தண்ணி பிடிச்சிட்டு மீதி தண்ணில துவைச்சேன். இது ஒரு தப்பா இல்ல கேக்கேன். ஏட்டி குடிக்கவே இன்னும் ஒருத்தர் பிடிக்கலையே. நீ அதுக்குள்ள ஏட்டி துவைக்க உட்கார்ந்தா? இங்க ஆறுங்க மஞ்சமாக்கா. தண்ணி வந்துச்சுன்னா பிடிக்காதது உங்க தப்பு. கேட்டியாளா? நீங்கலாம் அவ்வளவு வாட்டுக்கு அவ வீட்ல உட்கார்ந்து நாடகம் பாப்பியலாம். நான் தண்ணி வந்தது நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்? இல்ல கேக்கே தெரியாம தான் கேக்கேன். நான் முதல்ல பார்த்தேன் அதனால நான் பிடிச்சேன். இது என்னமோ
என்னது இந்த எலியாச்சி அவ பிடிச்சிட்டு தான் நின்றுருந்தா? ஏன் மொட்டை எங்க இருக்க? அப்படி எஸ்கேப் ஆயிருவோம். இந்த இருக்குல அந்த மொட்டை எலி நைஸா எஸ்கேப் ஆகுதா. ஏட்டி இங்க வா சென்டருக்கு வா. என்ன நடக்குங்க? கேளுங்கச்சி கேளுங்க. உங்க ஃப்ரெண்டும்ல தண்ணி பிடிச்சவங்களா நம்மட்ட சொல்லாம கேளுங்க. நீங்களே கேளுங்க என்னன்னு. ஏட்டி அவ சொல்லுது உண்மையா? நீ தண்ணி பிடிச்சிட்டு என்னடி நீ அப்போ? ஏட்டி ஃப்ரெண்ட் புள்ளி கூட இல்லடி. நான் எப்போதும் உன்கிட்ட சொல்லுவேன்ல. இன்னைக்கு அவ தான் சொன்னாட்டி நம்ம முதல்ல பிடிச்சிடுவோம். யாருமே வரலைல. அப்பனா நம்ம கூட ரெண்டு குடம் பிடிக்கலாம். நீங்க பேசாம இருங்கன்னு. நானும் அவ சொல்லுது சரிதானே. நம்ம தான முதல்ல பார்த்தோம். அதான் பிடிப்போம் நினைச்சு பிடிச்சிட்டி. வேற ஒண்ணும் இல்லடி. கோவப்படாதடி ஃப்ரெண்ட். சரி நீ அதெல்லாம் பிடிச்சிட்ட. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அவ இப்படி துணிய போட்டு உட்கார்ந்து துவைக்காள. ஒரு பெரிய மனுஷன் நீ சொல்லிருக்கணும்ல. மத்தவள இன்னும் தண்ணி பிடிக்காம இருக்காவோ? நீ இப்படி துவைக்காதமான. நீயும் உட்கார்ந்து வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க. அதுவும் சரிதான் சொல்லிருக்கணும்டா. ஆனா நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். அதுக்குள்ள இந்த லட்டு பேக்கிய வந்துட்டாள் ஒட்டி. கோவப்படாதடி ஃப்ரெண்ட் என்னல. எலியாச்சி நீங்க எதுக்கு பயப்படுதீங்க? சும்மா தெம்பா பேசுங்க. அவட்ட சொல்லுங்க நான் அப்படிதான் பிடிப்பேன் டி அப்படின்னு. நீங்க அவ பிரின்சிபலா ரொம்ப முக்கியமா நினைக்கிய. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம். எலியாச்சி தைரியமா பேசுங்க அவட்ட. அடே அப்போ உனக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க. அதனால நீ என்னைய மறந்துட்ட. அப்படிதானே மொட்டை எலி? சௌந்தர்யா நீ வேற சும்மா இரு. அவ சும்மா வளர்றா. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் ஃப்ரெண்ட். அவ சொல்றதெல்லாம் கேட்காத. குருவி குடாச்சி நம்பாதீங்க. இந்த சௌந்தர்யா கூட தான் இந்த எலியாச்சி சேர்ந்துக்கிச்சு. பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிலாம் பேசா ஒண்ணு. இங்க பாரு எலி. இன்னையோட எனக்கு உனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அந்து போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. உனக்கு இனிமேல் இவ தான் வேணுமா? இவ கூடயே பேரு. இதுக்கப்புறம் என் வீடு ஏறி வந்து ஓசி காப்பி குடிக்க வந்தேனா பல்ல தட்டிடுவேன். ஆமா அங்க பல்லும் கிடையாது. என் வீட்டு பக்கம் வந்துராத. இல்லைனா இருக்கிற பொக்கவாயும் உடைச்சு விட்டுறேன் பாத்துக்கோ. நான் போறேன். இனி என் வீட்டு பக்கம் வந்துராத. போ குருவி கூடு. எலியாச்சி கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு பூஸ்ட் போன்விட்டா போட்டு தரேன். ஏதோ காப்பி குடிக்க நீங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி அது உங்களை பிச்சைக்காரி மாதிரி சொல்லிட்டு போகுது. அது போனா போகுது. யாச்சி நின்னுங்க. சௌந்தர்யா வாங்க மூடி. உன்னால என் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போறா. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசியாத நீ. இது நல்ல கதையாவல இருக்கு. போங்க போங்க. வேண்டாதவங்க பின்னாடி தான் இந்த உலகத்துல எல்லாரும் அலைவாங்கலாம். நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? போங்க போங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி. ஐயோ பாவு. 45 வருஷமா ஃப்ரெண்டா இருந்தவள இப்படி சண்டை போட்டு பிரிச்சு விட்டுட்டியே. முதல்ல நீ பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்கு? நீ இந்த ஊர் காரியாட்டி? எந்த ஊர்ல இருந்தோ ஓடி வந்தவ தானடி. நாங்க தான் இந்த ஊர்காரி. எங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த ரோட்ல இருந்து இந்த பைப்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு தான் முதல்ல சொந்தம். நீ 1000 தான் இருந்தாலும் வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்தவ தானடி. உனக்கு என்னடி இருக்கு உரிமை? ஏட்டி இவ இனி ஓடி வந்தவன் காட்டி இவ மண்டைய பொளக்கட்டும். விடு இனி விட்டுரு. ஏன் லட்டு நான் உன்னை பிடிக்கவே இல்லையா? அவ மண்டைய அடிச்சு ஓடடி. அடடே முதல்ல ஏதோ ஒரு அடி வாங்கிட்டேன்னு நீங்க அடிக்கிற அடியில நான் வாங்கிக்கிட்டு இருப்பேனோ? லட்டு அடியா. வந்துட்டா வாய். இந்த வாய் பேசுறதுக்கு வேண்டி உன் வயித்துலலாம் ஒரு பூச்சி போட்ட இன்னும் இல்லாம இருக்கு. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. வந்துட்டா. ஏடி என்னை பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க? ஏடி உனக்கு இந்த வாயாகும் இம்புட்ட ஆவாது. எதுக்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதாண்டி பேசுவேன். பெத்த மவள வாழா வெட்டியா வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்க. நீ என்னத்துக்கிட்ட தெருவுக்கெல்லாம் வார? நீலாம் தெருவுல வந்து மூஞ்சிய வெளியில காமிக்க கூடாது. உனக்கு என்னடி வந்துச்சு மஞ்சமாக்கா? ஏடி எவள பார்த்து நீ வாழா வெட்டி நீ ஏன் அவளை பார்த்து சொல்லுதானே? இவ முக்காடு போட்ட முதிவி. ஏன் மவ புருஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த குடிகார பைய கூட ஏன் மவ இருந்து வாழதுக்கு ஏன் கூட இருக்கட்டும்னு காவேரி கஞ்சி நாள வச்சு நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன்டி. உங்களுக்கு என்னடி வந்தது? வாய் பேச வந்துட்டா பாரு. இன்னைக்கு இவள நான் கொல்லாம விட மாட்டேன். என்ன பேச்சு? இதுக்கப்புறம் இவள கும்மி எடுங்க எல்லாரும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏடி விடுங்கடி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிய. இன்னும் இந்த வாய் பேசினா உன்னை அடிக்காம கொஞ்சம் வாட்டி செய்வாங்க. அடிங்கடி இவள. எது இந்தாங்க காப்பி. படுத்து எந்திரிச்சிட்டீங்களா? கொண்டாமா கொண்டா. நல்லா தூங்குனீங்களாத்தே? எங்கம்மா தூங்குனே? சும்மா கண்ணு மூடி படுத்து கிடந்தேன். எனக்கு இந்த இடம் மாறி படுத்தா தூக்கமே வராது. உட்கார்ந்திருந்த அந்த குறுக்கு வலிக்கல. அது நேரம் செத்த நேரம் படுப்புமேனு படுத்திருந்தேன். தூக்கம்லாம் ஒண்ணும் வராது. இவ்ளோ நேரம் விட்டு கொரட்ட சத்தத்துல என் காதே செவுடாயிரும் போல. கிளவி புழுவுத பாரு. புழுவு நல்லாதான் புழுவுதாம்மா. சரிது அப்ப இருங்க. நான் அந்த லட்டிட்ட குடத்தை கொடுத்து விட்டேன். தண்ணி வருதுன்னாவோ. போய் என்னன்னு பார்த்துட்டு ஒரு 2 குடத்தை தூக்கிட்டு வந்துட்டு 2 குடத்தை வேணா இவ அப்பாவை தூக்கிட்டு வர சொல்லணும். போன் போட்டா கொண்டு வந்து வீட்டுல வப்பாவோ. ஐயோ பாவம் ஏன் மாவன் அந்த பையன் எப்படிமா குடத்தெல்லாம் தூக்குவான்? அவனே பாவம் கடையில வேலை பார்த்துட்டு வரான்.
அவனுக்கு நான் மட்டும் வலிக்குமா? நம்மளுக்கு மட்டும் உடம்பு என்ன இரும்புலயே செஞ்சு வச்சிருக்கான் ஆண்டவன். நம்மளுக்கும் அப்படிதானே வலிக்கும். சரியான கிளவிதான். கிளவி முகரைய பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. சரி சரி, நானே வச்சு வச்சு எடுத்துட்டு வரேன். வேற என்ன செய்ய? சரி, நீங்க அப்ப காபி குடிச்சிட்டு வீட்ல இருங்க. சின்ன பையன் எங்கம்மா? அவனை காணோம். அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும்லாத்தே, தூங்குதான். அது இல்லாம சுதாவும் வந்துட்டா. அந்த பிள்ளையும் காபி குடிச்சிட்டு அவன் பக்கத்துல தான் இருக்கு. அதான் நான் இப்ப தண்ணிக்கு போயிட்டு வரலான்னு பாக்கேன். சரிம்மா, நானும் அப்ப காபி குடிச்சிட்டு அப்படி பொடி நடைய போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுகளெல்லாம் வேற பார்க்கல, ரொம்ப நாள் ஆகுது. என் ஃப்ரெண்டு மங்கம்மா இருக்காள, அவ ராணி எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். நீ போயிட்டு வாப்போம். அதான பார்த்தேன். வீட்ல இருந்துட கூடாத. நேரத்துக்கு திங்கணும், ஊரை சுத்தணும். மவ வீட்டுக்கு வந்தா மட்டும், மவ வீட்ல இருந்தா மட்டும் எனக்கு என்னன்னு வீட்ல வேலையை பார்த்துட்டு அது வாட்டு கிடக்கும். சரியான ஆளுதாம்மா. என்னம்மா சொன்னேன்? பொண்ணுலத்தையும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆட்டு நைட் என்னம்மா செய்ய போறப்போ சாப்பாடு? தோசை மாவு இருக்குது, தோசை தான் சுடலான்னு இருக்கேன். சாச்சு தோசைலாம் வேண்டாம சப்பாத்தியை போட்டு குருமா வை. அதான பார்த்தேன். எனக்கு வேலை சொல்லுன்னு இருக்க முடியாத. சரி ஆட்டு, நான் அப்போ தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த வேலையை பார்க்கேன். அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள நம்மளுக்கு போதுன்னு ஆயிப்போச்சு. குருவி கூடாச்சு இதுக்கு அழுதுகிட்டு வரவோ. என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு வரிய? ஏட்டி, உன்னைய பார்க்கதான் வாரேட்டி. என்னாச்சாச்சி? என்னாச்சு? ஏட்டி, தண்ணி பிடிக்கலான்னு நம்ம பைப்புக்கு போனேன்டி. அங்க என் ஃப்ரெண்டு எலி இருக்கால, அவளுக்கும் எனக்கும் சண்டையாகி போச்சு. அவளுக்கு இப்ப புது ஃப்ரெண்டு அந்த சௌந்தரிய கிடைச்சிட்டா போல. தண்ணி வந்திருக்கிட்டே, தண்ணி பிடிச்சிருக்கா. ஏன்டா சொல்லல? கேட்டியா? சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. அவளை அதான் பண்ணிட்டாங்க, நீ பண்ண மாட்டாங்க. அதான் எல்லாரும் மாறிடுறாங்க, அவளும் மாறிட்டா. ஏச்சி, இந்த சௌந்தரியாலாம் ஒரு ஆளா? அவ கூடலாம் அவ சேர மாட்டாவாச்சி. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருப்பியே. இருங்க, நான் வந்து என்னன்னு கேக்கே. தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏட்டி நீலமணி, நீ என்னட்டு இங்க நின்னுக்கிட்டு இருக்கா? அங்க கொலையடியில உன் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்த்து அங்க பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. என்ன சொல்லுதி? அங்க அடிபடி சண்டையே போட்டுக்கிட்டு கிடக்காளுவோ எல்லாவளும்? ஆமா, அதை ஏன் கேட்க? அங்க பெரிய சண்டையாயி முடியெல்லாம் பிடிச்சு இழுத்து சண்டை போட்டுட்டு கிடக்காளுவோ. போங்க போய் என்னன்னு பாரு. தண்ணி பிடிக்கனால ஒரு நாள் நிம்மதியா தண்ணி பிடிச்சது இல்லப்பா. இந்த ஊர்ல ஒரே சண்டைக்காடுங்க. யாச்சி, என்ன அங்க சண்டையே போடுதாவோ? அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என் ஃப்ரெண்டிட்ட சண்டை போட்டதுனால அங்க இருந்து கோவிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சண்டை கிண்ட போட்டாளுவோ என்னமோ. சரி வாங்க போய் பாப்போம் என்னன்னு. வரலட்டி, நான் வீட்ல போய் ஒரு டீயை போட்டு குடிக்க போறேன். எனக்கு மனசே சரியில்லை. ஏச்சி நின்னுங்க, போயிட்டாவோ. இவ்வளவு அங்க என்னென்ன அடிபடி சண்டை போட்டுட்டு கிடக்காளுவோன்னு தெரியலையே.